ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம் முளைக்கட்ட வைப்பது எப்படி என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முளைகட்டிய வெந்தயம் சாப்பிடும்போது பல நன்மைகள் கிடைக்கிறது. இதய நோய் வராமல் பாதுகாக்கிறது. மலச்சிக்கல் வியாதியிலிருந்து இயற்கையாக வெளிவருவதற்கு இந்த முளைக்கட்டின வெந்தயம் பயன்படுகிறது. எலும்புகளை நல்ல வலுவடைய செய்யும். முளைக்கட்டின வெந்தயம் செரிமானத்தை சீராக வைக்கக்கூடியது. அன்றாட உணவில் முளைக்கட்டின வெந்தயத்தை பயன்படுத்தும் போது மிகவும் உடல் ஆரோக்கியத்தை தரும். நீரிழிவு நோய்க்கு பயன்படுகிறது. நீரிழிவு நோய் இருப்பவர்களுடைய கணையத்தில் சீராக்கி இன்சுலினை சுரக்க செய்யும். உடல் பருமனை குறைக்க இந்த முளைக்கட்டின வெந்தயம் பயன்படுகிறது. கெட்ட கொழுப்பை குறைக்கிறது. உடல் எடையை குறைக்க பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த முளைக்கட்டின வெந்தயம் தூக்கமின்மையை மாற்றும். நோய் எதிர்ப்பு தன்மையை குறைக்கும். இந்த வெந்தயம் முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிடும்போது கேன்சர் நோய் கட்டுப்படுத்தும். சுகர் ப்ராப்ளம் அதிகமாகாமல் இருக்க இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொண்டு வரும்போது சுகர் ப்ராப்ளம் கண்ட்ரோல் இருக்கும். மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். நீரிழிவு நோய்கள் இருப்பவர்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த முளைக்கட்டின வெந்தயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வெந்தயத்தை முளைக்கட்ட செய்து அடிக்கடி சாப்பிடுங்க. உணவாகவும் செய்து சாப்பிடலாம். உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை எல்லாம் மாற்றி நல்ல கொழுப்பை தரக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. அதனால் தினமும் எடுக்கலாம், கொஞ்சம் சாப்பிடலாம். அடிக்கடி வெந்தயத்தை யூஸ் பண்ணுங்க. முளைக்கட்டின வெந்தயத்தை குழம்பாக வைத்து சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சிறு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். உடம்பில் உள்ள சூட்டை தணிக்கக்கூடியது வெந்தயம். மோசன் போகாமல் அவதிப்படுகிறீர்களா? இந்த வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது ஃப்ரீயாக மோசன் போகும். குடலை சுத்தப்படுத்துகிறது. இதே மாதிரி செய்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.